வெல்கம் டு அச்சு வீட்டு சமையல். இப்போ நான் ரவா வச்சு ஒரு குழி பணியாரம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவை, தயிர் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கலந்துடலாம். அதில் கொட்டி நல்லா கலந்துடலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், துருவின கேரட் சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்குது. இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ குழி பணியார கடாயை வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடுவோம். எல்லாத்துலேயும் எல்லா குழிலையும் எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா காஞ்சிடுச்சு. குழி பணியாரம் ஊற்றிடலாம். நல்லா ஃபுல்லாக ஊற்றிடலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால ஃபுல்லாக ஊற்றுறேன். இப்போ மூடி வச்சு மூடிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்துடலாம். திருப்பி விட்டுடலாம் எல்லாத்தையும். இது ரொம்ப நல்லா மொறுன்னு இருக்கும். ஃபுல்லாக ரவையன்றதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே பொறுமையாக வச்சா, ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிடும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இப்போ முடிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான்.